சோசியல் மீடியா ரொம்ப நல்ல ஆசீர்வாதமாக வளர்ந்து வருகிற நாட்களில் இன்னொரு கேமராவும் இருந்தால் இன்னும் நேர்த்தியாக செய்யலான்னு யோசிக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய எப்போ ஒரு சின்ன பொருளானாலும் சரி, அது எத்தனை லட்சம் கோடி ஆனாலும் சரி, ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட சொல்லு, எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். எல்லாம் கையை உயர்த்தி 2,75,000 ரூபாய் அந்த கேமராவுக்கு செலவாகிறது. அப்படி என்னது கேமரா? அது நிறைய தொழில்நுட்பத்தோடு ஒரு கேமராவுக்குள்ள நிறைய காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு, அது ஒன்று தூக்கிட்டு போனால் போதும், எல்லா காரியத்தை செஞ்சிடலாம். எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவர் இந்த கேமராவை எங்களுக்கு வாங்கித்தாங்க, ஆவியானவர் அந்த கேமராவை எங்களுக்கு வாங்கித்தாங்க, நாங்கள் அதுக்காக ஜெபம் பண்றோம். 2,75,000 ரூபாய்க்கு அந்த பொருளை எங்களுக்கு ஊழியத்துக்கு தாங்க. ஜெபிக்கிறோப்பா. எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்கு எத்தனை கோடி இருந்தாலும் போதாதையா. 135 கோடிக்கு மேல இருக்கிற மக்களை சந்திக்கணுமே. ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. ஆமென். துதித்து பாடிட பாத்திரனே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரனே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே, அமை ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே நல்ல கரங்களை தட்டி நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இருந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 20வது நாளாக கர்த்தருடைய பாதத்தில் ஓடி வருவதற்கு கர்த்தர் தான் கிருபை பாராட்டியிருக்கார். அதான் கர்த்தருடைய கிருபை. இப்போ இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் தான் நிறைய இந்த ஏழைகள்லாம் வருவாங்க. பொதுவாக வந்து கேட்பாங்க. இப்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு குஷ்டரோகிகள் வருவாங்க. அவர் வந்து இப்போ போன வாரத்திலுமே சொல்லியிருக்காங்க, ஒரு 35 சேலை நீங்கள் தந்தீங்கன்னா, குஷ்டரோகிகள் அவங்க சொந்தக்காரங்க பெண்கள் ஒரு 35 பேர் இருக்காங்க, அதனால் ஒரு பழைய சேலையாவது தாங்கன்னு. இப்போ நான் உணர்த்தப்பட்டேன், நம்ம கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு இந்த பழைய சேலையெல்லாம் எங்கே கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு பழைய சேலையை கொண்டு வந்து கட்டுவீங்களா? அன்புனால் கொடுக்குறது வேறு, அது வேறு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கூட சேலை இருக்கா இல்லையா? உங்களுக்கு தான் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டுறாதீங்க. புரியுதுங்களா? 100 ரூபாய்க்கு சேலை இருக்கா இல்லையா? சும்மா பரவாயில்ல, அவங்க வீட்டில் கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க 100 ரூபாய்க்கு சேலை இருக்குது, சில 150 ரூபாய்க்கு ஒரு சேரீ இருக்குது, ஒரு 35 சேலை தான். அதாவது இது ஆண்டவர் தந்துடுவார். நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும்னா, அந்த ஏழை எளிய மக்கள், குஷ்டரோகிகளை யாரும் வீட்டில் தங்க வைக்க மாட்டாங்க, யாரும் அவங்கள உட்காந்து பேச மாட்டாங்க. அவங்க இந்த சேலை கட்டும்போதே தோத்துறோன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணுன்றதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன்.
ஆமேன். அதனால் ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் அப்படி ஒரு ஏவுதல் இருந்தால், நீங்கள் இன்னொரு விஷயமும் நான் யோசித்தேன். இப்போ நம்ம எல்லாம் ஆவடி பட்டாராம இந்த ஏரியாவில் தான் அதிகமாக இருக்கிறோம் பாருங்கள். 100 ரூபா சேலை வாங்குறதுக்கு எவ்வளோ சார்ஜ் போட்டுட்டு போனோம் பாரிஸ் கார்னருக்கு இல்லை? அதனால் அந்த 100 ரூபாயை இங்கே கொடுத்துட்டா கூட போதும், அவங்க போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது கூட இருக்குது. நான் சொல்ல சரியாக புரியுதா உங்களுக்கு? அதனால் இது வந்து கட்டளை இல்லை, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம யாரை தான் நினைக்கணும்? ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள். அதுதான் கிறிஸ்மஸ். அதுதான் என்னது? கிறிஸ்மஸ். அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் ஒரு ஷர்ட் பேண்ட்டு கூட நீங்கள் செய்யலாம். பெண்கள் இருந்தாங்க, யாரும் இருப்பாங்க? ஆண்கள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்களோ? அதனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். 21 நாள் இருந்தால் நடக்கும், 22 நாள் நடக்கும் பார்த்தேன், இன்னொன்று வரலையே நீங்கள் யாரும் வந்து கேட்டுருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதனால் விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்புறம் என்னது? கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள். அப்படியா சொல்லியிருக்கு? வாசிங்களேன், வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. எல்லாம் எடுத்து வாசித்தா நல்லாயிருக்கும் அந்த வசனத்தை. பிரைஸ் காட். ஆமென். நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை எல்லாம் சத்தம் போட்டு வாசிங்க. இப்போ லூக்கா 1ஆம் அதிகாரம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இதுல முக்கியமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமென். விசுவாசித்தவளே பாக்கியவதின்ட்டு அதை விட்டுறக்கூடாது. அப்போது கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள். அப்போ 21 நாள் ஜெபத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் காரியத்தை நமக்கு சொல்லியிருக்காரோ, ஒரு நாள் முடிவில் நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நம்ம மறந்துடுவோம். கர்த்தர் மறப்பாரா? நமக்கு விரோதமாக பிசாசு போராடினான்னு, பிசாசு நமக்கு விரோதமாக எவ்வளோ விபத்துகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் ஒரு பிரச்சனைகளையும் இன்றைக்கி வர்றது கூட போராட்டத்தின் மத்தியில் தானே சிலர் வந்திருப்பீங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துருப்பாரா? பார்க்க மாட்டாரா? பார்த்துட்டு அவர் கண்டும் காணாமல் இருக்க மாட்டார். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. யாத்திராகம புத்தகத்தில் தான், திருப்பாதீங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்தோடனே 17ஆம் அதிகாரத்தில் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரோட யுத்தம் சொன்னேன்? அமலேக்கியரோட யுத்தம் சொன்னேன். அவன் மழி மறிச்சான். ஆண்டவர் 1 சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் சாமுவேலோடு கர்த்தர் பேசுகிறாரு. இந்த அமலேக்கியன் எப்படி பட்டவன் தெரியுமா? என் ஜனங்களை நான் எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது இவன் என்ன செஞ்சான்? வழி மறிச்சான். அந்த நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? பாருங்கள், யாத்திராகமத்தில் நடந்தது. யாத்திராகமத்துக்கு பிறகு என்னது? 1 சாமுவேலா? லேவியராமுக்கு என்னது? அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் என்னது? பாருங்க. அப்போ இவ்வளோ இந்த டியூரேஷன் எவ்வளோ இருக்கும்ல? இருக்குமா? இருக்கு. இவ்வளோ காலகட்டங்கள், எவ்வளோ சம்பவங்கள், எத்தனையோ சந்ததிகள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அன்னைக்கே வழி மறிச்சதை நான் எங்கே வச்சுருக்கேன்? மனதில் வச்சுருக்கேன். அப்போ பாருங்கள், அப்போ நம்ம ஆண்டவர், அப்போ இந்த 18 எத்தனையோ ட்ராஜடி, எத்தனையோ போராட்டம் நமக்கு விரோதமாக வந்ததெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு? மனதில் வச்சு அதோட அவர் விட்டுற மாட்டார். கரெக்டாக எங்கே புள்ளி வைக்கணுமோ வச்சு சத்துருவ கிரிகளை அழிச்சிடுவார். ஆமைன்னு சொல்லுங்கள். அதுதான் கர்த்தர் இன்றைக்கி நம்மோடு பேசுகிறார். அதனால் 21 நாள் ஜெபம் பண்ணேன், 22ஆம் தேதி நடக்கலை அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்காதீங்க. இது நாளைக்கு கூட நடக்க ஆரம்பிச்சிடலாம், இன்னைக்கு கூட நடக்க ஆரம்பிச்சிடலாம். யாருக்கு தெரியும் ஆண்டவர் எப்போ செய்வார்னு? ஒன்று மட்டும் தெரியும், செய்வார். ஒன்று மட்டும் தெரியும்,
செய்வார். இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு போகும்போது இப்போ உங்களை அந்த வார்த்தைக்கு உங்களை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். செய்வார். சொல்லுங்கள் இன்னொரு முறை. செய்வார். அடிக்கடி ஒன்று சொல்லிக்கிட்டே வருவேன், கவுண்டர் கொடுத்துக்கிட்டே வருவேன். அது என்னது? செய்வார்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பிட்டு செய்வார் பாஸ்டர் சொல்லிட்டாரு. ப்ராஃபஸி நேரம் எனக்கு தான் வந்துச்சு. பாஸ்டர் பிரதர் நீங்கள் சொன்னது எனக்கு தான் பிரதர். சரி எடுத்துக்கோ, அது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு. சரி அடுத்தது என்ன செய்யணும்? அந்த வாக்கு தத்தங்களை என்ன செய்யணும்? உரிமை பாராட்டி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இப்போ வாசிங்க. நம்ம கொஞ்ச நேரம் அந்த வசனத்தை கேட்டுட்டு நேற்று தினத்தை போல நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வேதத்தை திருப்பி 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தீமைக்கு தீமையையும் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இன்னைக்கு பாருங்க, 19 நாளில் நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 நாட்கள் ஜப ஜீவியத்தை பற்றியே கர்த்தர் பேசினார். அதுக்கு முந்தின நாட்கள் எல்லாமே பலவிதமான ஆவிகள் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்த ஆவிகளை துரத்துவதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். புரியுதுங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்னன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். இன்னொரு முறை சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படி சொல்றது ஒண்ணுதான், நல்லா இருக்கு. அதை விட நான் யார் தெரியுமா? ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்ட சுதந்திரவாளி. நம்ம யாரு? இப்போ அப்பா சொத்துக்கு யாருக்கு வரும்? யார் கேளுங்க, புரியல. பிள்ளைகளுக்கு வரும், இல்லை பிள்ளைகளுக்கு வரும். அவங்க எழுதிடுவாங்க, எனக்கு பின்னால் நாமினி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் தான் யார்? அதுக்கு சுதந்திரவாளி. ஆனால் இந்த சுதந்திரவாளிக்கு எனக்கு அங்கே ஒரு சொத்து இருக்குது அப்படின்னு தெரியணும்ல. ஒருத்தருக்கு 1/2 சென்ட்டு தான் இருக்குன்னா அவன் வேலி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி வைப்பான். ஊரெல்லாம் இருக்குதுன்னு வைங்களேன், அவனுக்கு வந்து சிலருக்கு எங்கே எவ்வளோ லேண்ட் இருக்குன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஊர் எப்படின்னா, உலகத்திலேயே நம்ம ஊர் விசேஷம். நம்ம கையில் அப்பா கொடுத்த எல்லா டாக்குமெண்ட் இருந்தாலும் அதை போல் இன்னொரு டாக்குமெண்ட் வச்சிருப்பான் 10 பேர். புரியுதா இல்லையா? அப்போ அதில் நீதிபதிக்கு எதுடா ஒரிஜினல் எதுடா டூப்ளிகேட்டுன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு 10 வருஷம் ஓடும். அதுக்கடையில் எவ்வளோ நீதிபதி மாறிடுவான், அதுக்கப்புறம் எவ்வளோ வக்கீல் மாறிடுவான். ஒவ்வொரு வக்கீல் வரும்போது எவ்வளோ பணத்தை திருடுகிறாங்க இல்லை? நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா தவறான தகவலா? உண்மையான தகவல். இப்படி இந்த சிவில் கேசஸ் மாத்திரம் அது வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டே கிடப்பா. கடைசியில் அலைஞ்சு அப்பா ரிட்டையர்ட் ஆகிடுவார். அப்பா பையன்கிட்ட பார்த்து என்னால் முடியலடான்றவார். அப்புறம் பிள்ளையும் அலைவான். அதுக்கு அவன் காலத்துலேயும் வராது. அவன் பிள்ளைக்கு ஒருவேளை வந்தால் வரலாம். இப்படி தான் நிறைய பேர் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியாமல் இருக்காங்க. புரியுதா?
கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், ஒரு விசுவாசிக்கும் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கும், ஊழியக்காரனா இங்கே யார் பிரதர் இருக்கா, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஊழியத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க ஊழியத்தில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த சில ஆவி உள்ளே இருக்கும். அதனால் நான் எல்லாருக்காகவும் பேசுகிறேன். நீங்கள் ஒரு பகுதி நேரமாக ஒரு சின்ன ஊழியம் செஞ்சாலும் கர்த்தர் உங்களை ஊழியனாய் பார்க்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இப்போ எப்போதும் நம்ம ஸ்பிரிட்டில் நம்முடைய எண்ணத்தில் இருக்கணும், நான் சாதாரண ஆள் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நான் யார்? சுதந்திரவாளி. நான் போய் யுத்தம் பண்ணிக்கிட்டு, நான் போய் சண்டை கண்டை போட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிட்டு அங்கே இங்கே போய் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்கார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, என் கையில் கொடு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமென். அதனால் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நீங்கள் யார் தெரியுமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய விஷயத்துக்கு நான் சில மாதங்களுக்கு முன்பு ஆண்டவர் எதுக்காகலாம் நம்மை அழைத்தார் என்று ஒரு நாள் திடீர்னு நான் ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு ஊர்லேருந்து வரும்போது எனக்குள்ளே ஒரு ஏவுதல் வந்துச்சு. எதற்காகலாம் நான் அழைச்சிருக்கேன்னு இந்த ஜனங்களுக்கு நீ கொஞ்சம் பேசு அப்படின்னு. அதை குறித்து யோசித்து ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 7 வாரம் 8 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மேலோட்டமாக பேசினேன். பைபிள் ஸ்டடியில் பேசுகிற விதம் வேறு. ஹீலிங் மீட்டிங்கில் டியூஸ்டேஸில் பேசினேன்னு நினைக்கிறேன். அப்போது இன்றைக்கி ஆண்டவர் நேற்று இரவில் கர்த்தர் எனக்கு இதை ஞாபகப்படுத்தினார். அதுக்கப்புறம் நான் அதை யோசிக்கும்போது இன்னும் சில காரியங்களை கர்த்தர் அதில் சொல்லி கொடுக்குறார். இப்போ இன்றைக்கி நம்ம 20வது நாள், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுறாதீங்க. அதாவது நாம் யார் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரிக்க அதில் நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பின்னடைய கூடாது. மிருகங்களில் அந்த காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். நீங்களாம் அந்த பாடெல்லாம் படிக்கல போல. இது நீங்களாம் எடுத்தோடனே கம்ப்யூட்டரில் எடுத்தோடனே ஸ்மார்ட் ஃபோனில் கண்ணு தெரிலனா கூட கண்ணாடி போடலாம்ல, அது போடாது. அதை அப்படியே பண்ணி அதை தட்டி கிட்டி நடு ரோட்டில் நின்று தட்டிகிட்டு இருக்கிற வயசான பாட்டியாமா தாத்தாவெல்லாம் நான் பார்க்குறேன். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்றைக்கி நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் சொல்கிறான், யானையை சொல்லலை, ஒட்டக சிவியை சொல்லலை. ஒட்டக சிவியத்தோட உயரமானது எனக்கு எதுவும் தெரியல. ஒட்டகத்தோட ஒட்டக சிவிங்கி உயரமானது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த போஸ்ட்டு கிடைக்கல. யார் கிடைச்சிருக்கு? காரணம் என்ன? எந்த காரணத்தை முன்னிட்டோம்? ஒரு சத்தம் கேட்டால் மான்கள்லாம் ஓடி ஒளிஞ்சிரும், எல்லாம் ஓடிடும். ஆனால் சிங்கம் மட்டும் என்ன செய்யாது? பின்னடையாது. அதுக்கு பின்மாற்றம்னா என்னன்னே தெரியாது. பின் வாங்கிறதுனா என்னன்னே. நம்முடைய கர்த்தர் யார்? யூத ராஜசிங்கம். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் ஏதோ நல்லா பேசுறதுக்கு நல்லா இருக்கு, நீ வேணா வாயேன், நான் ஆக்டரா அல்லது காமெடிக்காரனா? அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தைய. ஆமென். நம்முடைய ஆண்டவர் யாரு? யூத ராஜசிங். அப்போ ஒரு சிங்கத்துக்கு பிறக்கிறது கரடி பிறக்குமா? குரங்கா பிறக்கும்? சிங்கத்துக்கு குரங்கு பிறக்குமா? சிங்கத்துக்கு குரங்கு பிறக்குமா? சிங்கத்துக்கு என்ன தான் பிறக்கும்? சிங்கம் தான் பிறக்கும். இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது? அதனால் இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தினால இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் உங்கள் சிந்தையை நான் ப்ரிப்பேர் பண்ண விரும்புகிறேன். நமக்கு கண்ணை திறந்தாலே இன்றைக்கி எதுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன செய்ய, கம்பெனியில் அவன் வருவான், இவன் வருவான்,
இன்றைக்கி இவங்க இது பிரச்சனை அது பிரச்சனை தான் வரும், இயற்கை. ஆனால் உடனே தோத்திரம் பண்ணி, நான் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு இல்லையே. ஆமென். இப்போ அடுத்த வசனம் வாசிங்களேன். 1 பேதுரு நான் வாசிக்க சொன்ன வசனம் 9:3-9 3:10 வாசிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. அடுத்த வசனம், பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். எவ்வளவு அழகான உபதேசங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ சாதாரண ஆள் இல்லை. நீங்க புருஷன் உன்னை ரொம்ப கேவலமா பேசலாம், வீட்டில இருந்து எண்ணத்தை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து இதை கொண்டு வந்து சொல்லலாம், அல்லது நீங்க ஒரு அற்பமா ஒரு குறைந்த வருமானத்தில் இருக்கலாம், அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பயங்கர நெருக்கத்தின் வழியாக நீங்கள் போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டான். அப்போ அப்படிப்பட்ட மென்டாலிட்டி, அப்படிப்பட்ட இருதயம் அல்லது அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவங்க எப்படி இருப்பாங்களாம்? அந்த வசனம் சொல்லுகிறது, 10ஆம் வசனம், ஜீவனை விரும்புவாங்க. அவங்க எதை விரும்புவாங்க? ஜீவன்னா இங்கிலீஷில் என்னது? லைஃப். நல்லா வாழணும், கர்த்தருக்காக வாழணும். எப்படி வாழணும்? சண்டை வந்தால் டக்குன்னு நான் ஏன் வாழணும்னு, நான் ஏன் வாழணும்னு நினைக்கிற உனக்கு எதுக்கு பேண்ட்டு ஷர்ட்டு சேலை துணிமணி? இப்போ கிறிஸ்மஸுக்கு நீ தான் வாழ மாட்டிய, உனக்கு எதுக்கு வீடு? அதனால் நான் ஏன் வாழணும், நான் ஏன் இருக்கணும், நான் இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? அது தெரிஞ்ச கதை தானே. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாயின் வார்த்தைகளை பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஜீவன் என்ன செய்யணும்? விரும்பணும். அப்புறம் நல்ல நாட்களை காணணும். என்ன அருமையான அழகான வார்த்தை! நல்ல நாட்களை பார்க்கணும், நல்லது நடக்கும். கர்த்தர் பிள்ளைகளுக்கு நல்லது செய்வார், எனக்கு நல்லது செய்வார். புரியுங்களா? கடை வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல கர்த்தர் செய்வார், தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லதை கர்த்தர் செய்வார். வசனம் சொல்லுகிற ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேணும். நல்ல நாட்களை பார்க்கணும், தீய நாட்கள்லாம் பார்க்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமையில கல்யாணம் வைப்பேன், ஆனால் அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும். கையை வச்சு ஆமைன்னு சொல்லுங்க. அதனால் எந்த நாள் முகூர்த்த நாள் பார்த்தீங்க, அதாவது நானாக இருந்தால், நான் ஒரு சர்ச்சு பாஸ்டராக இருந்தால் உங்களை சேர்க்கவே மாட்டேன். எங்கேயாவது போயிட்டு வா, அதுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்குது, அங்கே போய் சேர்ந்துக்கப்பா அப்படின்றேன். ஏன்னா நம்ம ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இஸ்ரவேல் நாடு ஒரு குட்டி நாடு தானே. நான் சொல்லி கொடுத்துருங்க, அந்த நாட்டுக்கிட்ட போய் எவனாலையும் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்க, ஒருத்தனும் பண்ண முடியல. என்னென்னமோ பண்ணி பார்க்குறானுங்க. அரபு நாடுகள் சுற்றி இருக்குது, சுற்றி அரபு நாடுகள் தான் இருக்குது, என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்க தான் சுதந்திரவாளி. அப்போ நம்ம இஸ்ரேலுக்கு என்னை அனுப்பி வச்சுருங்களா அல்லது கூட்டு போகிறீங்களா, நீங்களே ஃப்ரீ டிக்கெட் போட்டுக்கோங்க, அதெல்லாம் இல்லை. அதுக்குன்னு அங்கே வரக்கூடாது, அது வேற ஆவி. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க மாம்ச பிரகாரமான இஸ்ரவேலர்கள், நம்ம ஆன்மீக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஏசப்பாவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க.
கைவர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ நாட்களை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? பொல்லாப்புக்கு தன் நாவை, கபடத்துக்கு தன் உதடுகளை. இது பாருங்க, நாவு உதடு ரெண்டையும் பிரித்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. நாவு என்ன செய்யும், அப்புறம் உதடு என்ன செய்யும்? வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை, பொல்லாப்புக்கு நாவு, அப்புறம் கபடத்துக்கு உதடு. இதை டீட்டெயிலாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டு பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரணும். ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்னைக்கு நல்ல காரியத்தை கர்த்தர் செய்வார். கண்ணை பெட்லேருந்து இறக்கும் போதே, கர்த்தாவே இந்த நாளுக்காய் தோத்திரம். கட்டில் படுத்தா காலை கீழே வைக்கும்போது, தரையில் பாய் விரித்து படுத்தாலும் உங்கள் பாதம் கீழே படும்போது உங்கள் வாயிலிருந்து வர வேண்டிய முதல் வார்த்தை தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ நீங்களும் நானும் யார்? ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வேகமாக வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். புத்திரனாய். கை வைத்தலையிலே சொல்லுங்க. இப்போ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், டக்குன்னு சுதந்திரிச்சிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் ஒரு 2 hours போயிட்டா, அல்லது இப்படிப்பட்ட ப்ரேயர் சென்டருக்கு நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் உட்காந்துட்டீங்கன்னா அதை சுதந்திரிக்க முடியும் நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, சத்துருவை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப வீட்டில் போய் உட்காந்துக்கிடக்கூடாது. உண்மையாக சிநேகிக்கணும். சிலர் பாருங்க, இருதயத்திலிருந்து சிரிக்கிறாங்களா, உதட்டிலிருந்து சிரிக்கிறாங்களா தெரியுமா தெரியாதா? தெரியும். அது ஒன்றே போதும் உதாரணம். அதனால் சத்துருவை சிநேகிங்க. நமக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அது உடனே வராது. அதுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், என்றாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு ஸ்கூலில் இப்போ பெரிய ஷீட்டை, பெரிய வால்பேப்பரை ஒட்டிட்டு உனக்கு பிடிக்காதவன் முகத்தெல்லாம் வரேன்னாங்களாம். புரியுதுங்களா? பிடிக்காத ஸ்கூலில் பிடிக்காத டீச்சரு, பிடிக்காத பிரின்ஸிபாலு எல்லாம் அவன் போய் பெரிய ஷீட்டு சுவரில் அவன் முகத்தை வரைகிறான். ஆண்கள் முகத்தை, பெண்கள் முகத்தை, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டில் இருக்கிற பையன் முகத்தெல்லாம் வரைஞ்சிட்டியா? ஓகே, வரைஞ்சிட்டேன் டீச்சர், இந்த துப்பாக்கியை கொடுக்குறேன். அவனை எங்கே சுடு, நேராக போய் அடிக்க முடியாது. கண்ணை சுடு, வாயை சுடு, நெஞ்சை சுடுன்னு அவன் பயங்கரம் அடித்து கிழிச்சு விட்டானுங்க எல்லாம் பேப்பரை தூளா. சரி, இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து அதை என்ன செய்வோம்? திரும்ப ஒட்டியாச்சு. திருப்பி பாருங்க அப்படின்னா பெரிய ஜீசஸ் ஃபோட்டோ இருந்துச்சான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் ஒன்று பண்ணிட்டாங்களா, இதை பார்த்துட்றேன், இதை சொல்லிடுறேன். சில பேர் பேசும்போது உண்மையாக சொல்கிறேன், அவங்க ரொம்ப டபுள் எண்ணத்தோடு இப்படிலாம் சிலர் பேசுகிறாங்க. நமக்கு அது புரிய மாட்டேங்குது. எப்பவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், இந்த 2 விதமாலாம் பேசுகிற ஆவி இருந்தால் அப்போ உள்ள 2 ஆவி இருக்குன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆவி வரும், அது பரிசுத்த ஆவி. திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் வேறு ஆவி வரும். அது என்ன ஆவி? அது என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றனாக இருக்கணும். டபுள் மைண்டட் மேன் ரொம்ப முக்கியம். அப்போ நான் பாரத்தோடு உங்களோடு பேசுகிறேன். நமக்கு விரோதமாக நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அது கஷ்டமாக தான் இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கும்போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ அவங்கள போய் ஒரு ஹலோ பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லணும். பிரைஸ் லார்ட்னு சொல்லிட்டு கையை விட்டுறணும். கையை பிடிச்சிக்கிட்டே பின்னால் போயிடக்கூடாது.
நீங்கள் தானே மன்னிக்க சொன்னீங்க, மறக்க சொன்னீங்கன்னு அப்படின்ல. மன்னிச்சுன்னு மறங்க, அவ்வளோ தோத்திரம் பண்ணி. இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தினால நம்ம எண்ணெல்லாம் எங்கே இருக்கணும் சொல்லுங்கள்? எண்ணெல்லாம் எங்கே இருக்கணும்? நான் ஆசீர்வாதத்தை, அதான் அந்த எண்ணம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தான் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்காரு. இந்த மாதிரி சில்லற மேட்டர்லலாம் போய் சிக்கிக்கிட்டு உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு நான் உட்காந்து பேசிக்கிட்டு என் அபிஷேகத்தையும் என் விசுவாச வாழ்க்கையும் நான் லூஸ் பண்ண விரும்பல ஆண்டவரே. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? கையை வைத்து சொல்லுங்கள். அல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு 15 நிமிஷம் வேகமாக நான் உங்களுக்கு 3 பேரை உங்களுக்கு பைபிள்லேருந்து காட்டுறேன். வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு. ஆபிரகாமுக்கு முதல் 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். பாருங்க, இப்போ ஆண்டவருடைய இருதயம் எல்லாமே, நம்ம கர்த்தருடைய இருதயம் எப்போவுமே அதாவது நம்மை ஆசீர்வதிப்பது தான். புரியுதுங்க? நம்ம அப்போ இதுலேருந்து என்ன நினைக்கணும்? எனக்கெல்லாம் ஆசீர்வாதம் வராது போல், புரியுதுங்களா? எனக்கெல்லாம் இதில் நடக்காதது போல், நாங்கள்லாம் அதுக்கு தகுதி இல்லை, நாங்கள்லாம் அங்கெல்லாம் போக முடியுமா, நாங்கள்லாம் இப்போ ஃப்ளைட் ஏறாதவங்களாம் நாங்களாம் ஃப்ளைட் ஏற முடியுமா அப்படின்னு நினச்சானா அவன் கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியாது. இப்போ ஃப்ளைட் ஏறுறதெல்லாம் பெரிய காரியமாக. இப்போ ட்ரெயின் டிக்கெட்டை விட சில நேரத்தில் ஃப்ளைட் டிக்கெட் சீப்பாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால் இதெல்லாம் அற்ப காரியம். ஆமைன்னு சொன்னவங்களுக்கு அது உடனே ஒர்க் அவுட் ஆகும். புரியுதுங்களா? அதனால் நான் சொல்கிறேன், இதெல்லாம் சாதாரண காரியம். அதாவது கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லையா? கர்த்தரால் எல்லாம் முடியும். ஆமைன்னு சொல்லுங்க. ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெரியப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு போகிறான். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். ஆனால் இவன் போகிற வழியிலேயே உங்களுக்கு தெரியும், அடுத்த அதிகாரத்தில் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 13ஆம் அதிகாரத்தில் லோத்துக்கும் அவனுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. லோத்து யார்? ஆபிரகாமுக்கு சகோதரனுடைய. அப்போ நல்ல கவனிங்க. அப்போ அவனுக்கு இவனுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்போ அவன் ஒரு டிசிஷன் எடுக்கிறான். அப்போ என் நோக்கம் என்ன, எதுக்காக நான் என் ஊரை விட்டு வந்தேன்? எங்கள் அப்பா ஒரு விக்கிரகாராதனைக்காரன், எங்கள் தாய் ஒரு விக்கிரகாராதனைக்காரங்க. நாங்கள் எந்த தேசத்தில் இருந்தோம்? பைபிள் வாசிக்கிறதுல அதெல்லாம் இல்லை. ஊர் கல்தேயர், விக்கிரகாராதனை நிறைஞ்ச இடம். நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், புரியுதா? அதாவது நல்ல பைபிளை, அதாவது நேற்று ஒரு பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டேன், நைட்டு 1 மணிக்கு கேட்டேன். அப்போது பாஸ்டர் சொல்கிறாங்க, ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆகுன்றாரு. அவர் இடையிடையே தூங்கிடுவார் போல். அப்படி இல்லை, ஒவ்வொரு வசனத்தையும் உட்காந்து இதுக்கு ஏன் இந்த இப்படி எழுதியிருக்கு, அதுக்கு பாருங்கள். அப்படி நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பைபிளில் இருக்குது, அது நம்ம வீட்டுக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆபிரகாமுடைய நோக்கமே அந்த 12:1 முதல் 4 தான், சரியா? அப்போ அது வரணும்னா இவனை கூட வச்சுக்கிட்டா முடியாது. சரி, போயிட்டு வாப்பா. இப்போ நம்முடைய லைஃப்பில் இந்த வருஷம் கடைசியில் ஆண்டவர் பேசுகிறாரு, சிலதெல்லாம் நம்ம விலக்கிட்டா வர வேண்டியதெல்லாம் வந்துடும். விலக்கிட்டா வர வேண்டியதெல்லாம் வந்துடும். அப்போ அதுக்குன்னு மாமியாரை விலைக்கு வச்சிடக்கூடாது, மருமகளை என்ன செஞ்சிடக்கூடாது விலைக்கு. நீ வந்த நாளில் இருந்தால் இந்த வீட்டில் இப்படி வந்துச்சுன்னு சொல்கிறானா இல்லையா?
சொல்கிறான். அப்படின்னு நீ பிறந்தவன் தான் இந்த வீட்டில் பிரச்சனை வந்துச்சு. நீ பிறந்த ஒரு பிள்ளை பாருங்கள், 12 வயசு, அதுக்குள்ளே ஒரு 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 ஸ்பிரிட் வந்துருச்சு. அவங்க அம்மாவெல்லாம் அனுப்பிட்டு அந்த பிள்ளைய உட்காந்து கேட்குறேன், எங்கள் அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, நீ போய் செத்துரு, நீ எங்களுக்கே பிறக்கலை, நாங்கள் ஒரு கடையிலேருந்து உன்னை வாங்கிட்டு வந்தோம், நீ பிறக்கவே இல்லை, சும்மா விலைக்கு வாங்கிட்டு வந்தோம் உன்னைய, பீச்சில் போய் விழுந்து சாகு அப்படின்னே சொன்னாங்களாம். அது இப்போ அது சொல்லி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா அது கரெக்டாக சொல்லுது, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாங்க. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது அவள் மைண்டில் பதிஞ்சிருச்சு. நீ நாங்கள் உன்னை பெற்று வளர்க்கல, நாங்கள் விலைக்கு வாங்கிட்டு வந்தோம், நீ எங்கேயாவது போ, நீ கடலில் விழுந்து சாகு. எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க தான். அப்புறம் விசாரித்தேன், நீ எந்த சர்ச்சுக்கு போகிறேன்னா, அவன் சொல்கிறான், இப்போ போகிற சபையை சொல்கிறீங்களா, இது வரைக்கும் போயிட்டு இருந்த சபையை சொல்கிறீங்களா, ஒன்று அந்த அம்மா கேட்குற போன வருஷம் போன சபையை சொல்கிறீங்களா, அது ஒரு ஸ்டோரி. நல்ல கவனிங்க, இன்னைக்கு நம்ம எங்கெல்லாம் எந்த சர்ச்சுக்கு போய் சுற்றிட்டு வந்தால் கூட கர்த்தருடைய வார்த்தையில் கட்டப்படணும். அப்போ ஆபிரகாம் பாருங்க, அவனை லோத்தை போயிட்டு வாப்பா நீ அனுப்பிட்டான். ஆனால் லோத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, லோத்துக்கு என்ன பிரச்சனை வந்தது? சோதம் குமார் அப்பா அந்த ராஜாக்கள் அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, பிள்ளைங்களாம் பிடிச்சிட்டு போய் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆமாம், எனக்கு அப்போமே தெரியும் இது நடக்கும்னு. அவன் போயிட்டு அவ்வளோதான். அப்படியா சொன்னான் அவன்? நம்ம சொல்லுவோமா இல்லையா? நம்ம ஆட்கள் சொல்லுவான், சர்ச்சில் யாராவது ஒரு அம்மாவுக்கு சோவியமாக மதிச்சு வைங்களேன், எனக்கு அப்போமே தெரியும், அது ஒழுங்காக சர்ச்சுக்கு வராது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அவன் பாருங்கள், தன் சகோதரனுக்கு பிரச்சனை வந்தானோ போய் சண்டை போட்டு அவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்தானா இல்லையா? ஏன்னா இவனுடைய ஒரே எண்ணம் சத்துருக்களை என்ன செய்யணும்? ஸ்நேகிக்கணும். கை வைத்து ஆமைன்னு சொல்லுங்கள். அதே நேரத்தில் திறப்பின் வாசலில் நின்று ஜெபம் பண்ணுறான் 18ஆம் அதிகாரத்தில். இல்லை, ஆண்டவர் அழிப்பேன்னு சொன்னார், வாசிக்கலாம் டைம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறான். அதாவது அவன் ஜீவனை விரும்புகிற ஆள். ஆபிரகாம் யார்? ஜீவனை விரும்புகிறான். நான் ஜீவனை விரும்பணும்னா மற்ற சாவணும்னு விரும்புவனா? அப்போ பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். அப்போ திறப்பின் வாசல் நின்று ஆண்டவர் 50 நீதிமான்கள் இருந்தாலும், அப்புறம் 40 நீதிமான், 30 நீதிமான், அப்புறம் 20 நீதிமான், கடைசியில் 5 பேர் இருந்தால் கூட நீங்கள் அழிக்க மாட்டான்பா, அவ்வளோ இல்லையங்க. சரி, அட்லீஸ்ட் இவன் எங்கள் ஆள் அங்கே உள்ளே இருக்கான். அப்புறம் கர்த்தர் அவனை வெளியே வாடான்னு சொல்கிறாரு. வந்தானா அவன் பிடிச்சிட்டு கையை காலை பிடிச்சிட்டு வெளியே இழுத்துட்டு கொண்டு வந்து விடுறாரு. வெளியே விட்டார, அதோட ஓடினானா? போர் சொல்லத்துக்கு போகாமல், நான் மலைனா ரொம்ப தூரம் கஷ்டம், இங்கே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு தான் ஆண்டவர் அவனை அனுப்புனார். கடைசியில் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் போகக்கூடாத இடத்துல போய் உட்கார்ந்ததுனால அந்த அதிகாரத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா அருவருப்பான சந்ததிகளை உருவாக்குனாங்க. என்ன சந்ததிகள்? இன்றைக்கி நான் பாரத்தோடு சொல்கிறேன். அப்போ லோத்து தேவ சித்தம் செய்யாதவனாக இருந்தாலுமே ஆபிரகாம் அவனுக்காக பரிதாபம் கொள்கிறான். ஏன்னா அவனுக்கு ஆசீர்வாதத்தின் மேலே ஒரு நோக்கம் இருக்குது. கையை வைத்து ஜெபம் பண்ணோம். ஒரு நிமிஷம் கையை வைத்து நல்லா சின்சியராக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நான் சாதாரணமான ஆள் இல்லை, இனிமேல் இப்படி தான் நீங்கள் ஜெபம் பண்ணோம். நான் சாதாரணமான ஆளே இல்லை, நான் சாதாரணமான பையன் இல்லை, சாதாரணமான ஒரு சகோதரன் அல்ல. வாயத்தின்னு சொல்லுங்கள், நான் சாதாரணமானவன் அல்ல. ஆண்டவரே, நான் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி. ஆமேன், ஸ்தோத்திரம். பத்திரத்தில் என் பேர் இல்லையோ இருக்கோ தெரியல, என் ஆண்டவருடைய பட்டியலில் என் பேர் இருக்கு. இயேசுவே, தீமைக்கு தீமை செய்யாமல், உதாசனத்திற்கு உதாசனம் செய்யாமல், ஆண்டவரே, அதற்கு பதிலாக நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்து எங்களுக்கு விரோதமாய் நடந்தவர்களை பிளஸ் பண்ணுகிற ஒரு ஆவிய எனக்கு தாருமையா. ஆதியாகமம் 26:5 வாசிங்க டக்குன்னு. ஆதியாகமம் 26:5.
நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாருக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றாரு? ஈசாக்குக்கு பண்றார். ஈசாக்கு யாருடைய மகன்? ஆபிரகாம் மகன். பாருங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்குள்ள வரணுமா வரக்கூடாதா? வரணும். ஒன்று நம்ம என்னன்னா, நான் பைபிள் வாசித்தேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் சர்ச்சுக்கு போனேன், அவன் வரல, அவன் தூங்கிட்டான், அவன் கம்ப்யூட்டர் விளையாடுறான், அதனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்கள், விட்டு விடக்கூடாது. சொல்லுங்கள் வாய் திறந்து. ஆமாம், அதுக்கு இப்போ பாருங்கள், ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தை இப்படி நிமித்தம் நீ பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது அப்போ உன் நிமித்தம், என் நிமித்தம் என் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் கர்த்தருக்குள்ளே வரணும். விட்டுறக்கூடாது. இப்போ உங்கள் நிமித்தம் உங்கள் புருஷன் முதல்ல வரணுமா வரக்கூடாதா? புருஷன் பணம் வேணும், புருஷன் கிரெடிட் கார்டு வேணும், அப்புறம் வேறு என்ன வேணும்? புருஷன் டெபிட் கார்டு வேணும், புருஷனுடைய பத்திரம் வேணும், புரியுதா? ஆனால் அந்தால் வாயை கையை மூடிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும். போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு பேசாமல் போகணும். அப்படின்னு சில ஆட்கள் இருந்தால் அந்த வீட்டில் சமாதானம் வருமா? அவன் தான் தெரிஞ்சு போச்சே, அவன் முரடன் தெரியுதா இல்லையா? அதனால் அவனுக்காக முழங்கால் போட்டு டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது என்ன செய்யணும்? போராடி ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கணும்ல, போராடி ஜெபம் பண்ணணும். பவுல் சொல்கிறார், உங்களுக்காக ஆத்துமாக்களுக்காக நான் என் ஜெபத்தில் போராடுறேன்றார். அதனால் கர்த்தருடைய கிருபையினால் இனி நம்ம விட்டுறக்கூடாது. ஆசீர்வாதத்தையும் விடக்கூடாது, குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. இது யாருக்கோ சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. அதனால் நம்ம கிளைம் பண்ணி உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணணும். ஈசாக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் இப்படி ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே நான் பிள்ளைகளை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். 12:13 வாசிங்க டக்குன்னு, அதே அதிகாரம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்த வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். போதும், நல்லா கவனிக்கணும். இப்போ பாருங்க, ஆண்டவர் அடுத்த பிளஸிங் அவனுக்கு கொடுக்குறாரு. அந்த தேசத்தில் அவன் விதைத்தான், அவன் பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறீங்க, சிலர் சின்ன ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு டீ கடை கூட அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்லுங்கள். அப்போ எந்த தொழில் செய்தாலும் கர்த்தர் அந்த தொழிலை கர்த்தர் விருத்தி அடைய செய்வதுதான் ஆண்டவருடைய மூளையில் இருக்குது, சிந்தையில் இருக்குது. அப்போ ஈசாக்கு அந்த தேசத்தில், அதாவது பஞ்ச காலத்தில் விதைத்தான், வறட்சி நேரத்தில் விதைத்தான், மழை இல்லாத காலத்தில் விதைத்தான். மழை இல்லாத காலத்தில் யாராவது விதைக்க போனான்னா அவனை ஊர் என்ன சொல்லும்? ஊர் அங்கீகரிக்காது இல்லை. யோசித்து பாருங்களேன், யாராவது போவானா, மழை இல்லை, ஒன்றும் இல்லை, வானம் பார்த்த பூமியாக இருக்குது, இவர் போய் விதைக்க போகிறாராம், எவ்வளோ பேர் கேவலமாக பேசியிருப்பான். ஆனால் அவனுக்கு ஏற்கனவே ஒரு விதை இங்கே உள்ளே விழுந்திருக்கு. அது என்ன விதை? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வேர்டு, வார்த்தையாகிய விதை அவன் இருதயத்தில் விழுந்திருக்கு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் சர்ச்சுக்கு போகும்போது, ஆண்டவரே ஒரு விதை என் உள்ளத்தில் விழட்டும் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் பேசுகிற 1 மணி நேரம் பேசினாலும் ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தில் விழுந்துடும், அதுதான் முளைக்கும். கையை வத்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ ஏற்கனவே ஆண்டவர் அவனை ஆரம்பத்தில் நான் அவனை பிளஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அதனால நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு விதைத்தான். அந்த வருஷத்தில் அவனுக்கு 100 மடங்கு. இப்போ இந்த வருஷம் கடைசியில் விட்டுருவான், போனதை பற்றி பேசக்கூடாது, இனி எதை பற்றி பேசணும்? வரப்போகிறத பேசணும். 2019 உங்களுக்கு 100% ஆசீர்வாதம் வரும். 100% ஆசீர்வாதம். பிரதர் சொல்லிட்டாரு 100% ஆசீர்வாதம், அவ்வளோதான் சொல்லிட்டாரு போ. ஆமாம், அப்படி இல்லை. எப்போ ஆசீர்வாதம்? வறட்சியிலும் விதைக்கிறான், அதான் பாயிண்ட். ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை
13 பாருங்களேன். அவன் ஐஸ்வர்யவனாகி அப்புறம் வர வர விருத்தி அடைந்து. அதுல உங்களுக்கு எந்த வார்த்தை ரொம்ப டச் பண்ணுது? மகா. அதுதான் நம்ம நிறைய பேர் முன்னேறாம இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை அதுல நல்ல கவனிங்க. வர வர, இன்னொரு முறை வர வர அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமா, டே பை டே. புரியுதா உங்களுக்கு? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்தால் அது பெருமையே வராது. எடுத்தோன்னே 2 கோடி ரூபா பேங்க்கில் இருக்குன்னு வைங்க, இங்கே உட்காந்துருப்பீங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் போகலாமா, அங்கே வர மாட்டேங்கப்பா, திருத்தணிக்கு போகலாமா, அங்கே லேண்டு எவ்வளோ சீப்பாக இருக்குது, இங்கே இருக்குது, ஈஸியாக ரோட்டில் போகலாமா, நடிகர்லாம் இப்போ அங்கே தான் வீடு கட்டியிருக்கேன், அப்புறம் பார்த்துக்கிறேன் பிரதர், அடுத்த மாதம் கூட வச்சுக்கலாம்ல, ஜப முகாம் 3 நாள் இருக்குல்ல, அப்போ ஜெபம் பண்ணிக்கிடுறேன். அப்படி தானே இருக்கும். ஆனால் வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் அது வர்றதே நமக்கு தெரியாது. புத்தியும் மாறாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கையை வைத்து ஆண்ட தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் எடுத்தோன்ன மகா பெரியவனான்னு நினைக்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை இவ்விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். 19 21 வரைக்கும் அவன் தகப்பனுக்கு சொந்தமான அந்த கிணறை போய் தோண்ட போய் அவனுக்கு அங்கே பிரச்சனை வருது. ஆனால் விட்டானா பிரச்சனைக்குரியவங்களை விட்டுட்டு போனான். ஆனால் சிந்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் விடலை. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனைக்குரியவங்கள விட்டுட்டு போனான். ஆனால் எதை அவன் சிந்தையிலேருந்து எடுக்கலை. என்ன சிந்தை? இல்லை, எங்கள் அப்பா கிணறு. யார் கிணறு? எங்கள் அப்பா கிணறு. எங்கள் அப்பா தோண்டினது தூத்து போட்டுவிட்டான், அதை நான் பண்ணுறேன். அவன் தொடர்ந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தான். வசனம் சொல்லுகிறது 22 அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போ இதுலேருந்து கர்த்தர் இன்னைக்கு இப்போ என்ன பேசுகிறா தெரியுமா? விட்டு கொடுக்குறவன் ஒருத்தனும் கெட்டு போனதே கிடையாது. விட்டு கொடுத்தவன் யாரும் கெட்டு போனதே கிடையாது. விட்டு கொடுத்தவன் யாரும் கெட்டு போனதே கிடையாது. அதனால் புருஷனை போட்டு வாட்டி வதைக்காத, அதை விட்டுட்டியே இதை விட்டுட்டியே. அப்போவே சொன்னேன், அதெல்லாம் இருக்குன்னு தான் சொன்னாங்க எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு முன்னால். அப்படிலாம் பேசக்கூடாது. இருக்குதுல தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இவன் விட்டு கொடுத்தான். எதை விட்டு கொடுத்தான்? அந்த இடத்த போயிட்டு போகுது. ஆனால் சிந்தையில் இருக்கிற அந்த விதை என்ன விதை தெரியுமா? நீ ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிடா, நீ ஆபிரகாமின் பிள்ளை, சாதாரண ஆள் இல்லை. அந்த மைண்ட் செட்டப் அவனுக்கு எப்போவும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரு. 28 29 வாசிக்கலாம், பார்க்கலாம். ரொம்ப நல்ல வார்த்தை. 28 நானே வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டோம். சொல்லுங்க, கண்டோம். இன்னொரு முறை, அங்க எங்கேயோ செவரை பார்த்து சொல்லாதீங்க, சொல்லுங்க கண்டோம். கண்டோம்ங்கிற தமிழுக்கு இன்னொரு தமிழ் என்ன சொல்றது? பார்த்தோம். நாங்களே பார்க்குறோம்ப்பா, உன் கூட யார் இருக்கா? இது யார் சொன்னது? அவ்வளோ காலமாக சண்டை போட்டுக்கிட்டு துரத்திக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்களே, அதுக்கு முந்தின அந்த அபிமெலேக்கு அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களே, அந்த டீம் எல்லாம் இப்போ சொல்லுது, உன் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறான்னு நாங்களே. அப்போ சில சொல்லுவாங்க, யார் தெரியுமா, என் கூட கர்த்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா அவங்க கூட இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இல்லைன்னு அர்த்தம். அப்போ என் கூட கர்த்தர் இருக்கிறார்னு யார் சொல்லணும்? மற்றவங்க சொல்லணும். எப்போ சொல்லுவாங்க? விட்டு கொடுக்கும் போது தான் சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்க? விட்டுக்கு போகணும் தான் சொல்லுவாங்க. சில பேர் அமைதியாக இருக்கும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறான். சில அமைதியாக இருக்கால நம்பாதீங்க. பொதுவாக எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பேசிகிட்டு இருக்கிறது. இந்த குடிகாரங்களை பார்த்தீங்களா? சில நேரத்தில் ரொம்ப ஓவரில் குடியில் அவன் டயர்டாக தூங்கிடுவான். நம்ம விட்டாண்டாப்பா ஆளை
அவன் தூங்குறான். அடுத்த நாள் அவன் ஆரம்பிப்பான் பாருங்க, அவன் அந்த நம்மளே மறந்துருப்போம். அவன் என்ன செய்ய மாட்டான், அவளை ஒவ்வொன்றா சொல்லுவான். அது ஒரு ஸ்பிரிட்டு. அது என்னது, அது ஒரு ஸ்பிரிட்டு. அந்த ஸ்பிரிட்டு அப்படி இல்லாமல் அதை பைண்ட் பண்ணி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அப்போ இன்றைக்கி ஈசாக்கு அவன் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான். இடையில கேராக அபிமேலக்கு இவங்கெல்லாம் வருவாங்க. ஆனால் அந்த மைண்ட் செட்டப் மாறல. இப்போ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுருக்காரு, மெட்ராஸில், ஆவடியில், பட்டாபுராமில் கர்த்தர் வச்சுருக்காரு. அதை சுதந்திரிக்க போகிறீங்க. அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி அங்கே ஜப கூட்டம் வைப்பீங்களா, வைக்க மாட்டிங்களா? தோத்திர கூட்டம் வைப்பீங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். அதை போய் சுதந்திரிக்க விட மாட்டான். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மைண்ட் செட்டப்பில் வரணும். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கேன்னு போய் ரோட்டில் நின்று சண்டை போடக்கூடாது. கர்த்தர் பாதத்தில் இருக்கணும். ஆண்டவர் கிருபை செய்வார். கைவர்த்தி ஆமைன்னு சொல்லுங்கள். கைவர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இப்போ நம்ம 12:50 ஆயிட்டு. இப்போ பாரத்தோடு இன்னைக்கு நீங்கள் விட்டுறக்கூடாது. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி. யாருக்கு சுதந்திரவாளி? அப்போ ஆசீர்வாதம், அப்போ சுதந்திரவாளின்னா அது பாட்டுக்கு வர நேரத்தில் வரும் இல்லை. சில விட்டாச்சுன்னா போயிடும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அதனால் இப்போ நமக்கு பிறகு நமக்கு சுதந்திரவாளி யார்? பிள்ளைங்க தானே. அந்த பிள்ளைங்களுக்குள்ளே பிசாசு வந்துருச்சுன்னா பிசாசு கிளைம் பண்ணோம் அது ஏன் சுதந்திரவாளின்னு. அப்படி தானே ஆண்டவர் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் பார்த்தா வசனம் சொல்லுகிறது, பிசாசு ஒரு மனுஷனை விட்டு போனோடனே வறண்ட நிலங்களுக்கெல்லாம் சுற்றி கடைசியில் எங்கே வருது? நான் விட்டு வந்தேன், என் வீட்டுக்கு வருவேன். பிசாசு கிளைம் பண்ணுது. பிசாசு என்ன செய்யுது? கிளைம் பண்ணுது. இதை விரட்டி நம்ம திறத்தி விட்டக்கூடாது. போராடி இயேசுவின் நாமத்தினால எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை திருட எந்த மனுஷனாலும் முடியாது. அது எப்போ வரைக்கும் ஜெபம் பண்ணணும்? உங்கள் கைக்கு வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். ஆமீன் சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாமா? அப்படி எழுமி நின்று ஸ்தோத்திரம் பண்ணி, ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையா இன்னைக்கு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கார். அதனால் நீங்கள் உங்களை அற்பமாக நினைக்காதீங்க. நான் ஒரு ஏழைன்னு இதே பஞ்ச பாட்டு பாடாதீங்க. அது தெரிஞ்ச கதை தான். எனக்கு ஒன்றுமே இல்லை, புருஷன் சரியில்லை, புருஷன் தான் சரியில்லை, பிள்ளைகளாக சரி இருக்காங்களா, அதுவும் சரியில்லை, வீடு இருக்கா, அதுவும் இல்லை, எதுவும் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தையை நீங்கள் நம்புங்க. கர்த்தர் மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். வனாந்தரம் வயல்வெளியை போல மாறும், பள்ளங்கள் எல்லாம் மேடுகளாய் மாறும். பாபாலா காபாலா. மறுபடியும் சொல்றேன், நான் ஆசீர்வதிக்க, ஆமேன், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறபடியால் இனிமே என் வாயை நான் அடக்கி தேவையில்லாத வார்த்தையை பேசாம நான் ஜீவனை விரும்புவேன். சொல்லுங்க, நான் ஜீவனை விரும்புவேன். நல்ல நாட்களை பார்க்கணும்னு விரும்புவேன். ஆமே, என் பிள்ளைகள் லைஃப்ல நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதை நான் பார்ப்பேன். அவிசுவாசத்தின் ஆவி, எதிர்மறையான ஆவி, நீண்டகால நிலுவையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாத தடைகள் முறிச்சு ஜெபம் பண்ணுங்க. முதல்ல புருஷன் ஆதாயம் பண்ணுங்க, பிள்ளைகளை ஆதாயம் பண்ணுவோம், விட்டுறக்கூடாது. ஆமாப்பா, அப்பா தோத்திரம். ஆண்டவரே, ஈசாக்குக்கு ஆண்டவரே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் சொன்ன பிறகுதான் கேராருக்கு புத்திரர் வரான், சொன்ன பிறகுதான் அபிமெலேக்கு வரான். ஆனாலோ கர்த்தாவே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தெய்வம் எங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி விடாதீங்க. இப்போ நீங்க சும்மா அமைதியா ஜெபம் பண்ணக்கூடாது. நல்ல வாய் விட்டு, நான் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி, கர்த்தர் என்னை அநேகருக்கு தாயாய் மாற்றுவார், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் இருப்பேன், அநேகரை நீதிக்குட்படுத்துவேன், கர்த்தர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசன ஆவியை தருவார், தேவனுக்காக எழும்புவேன். ஆமென். என் வீட்டுக்குள்ள அலைகிற பொல்லாத ஆவியை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்திலே. கனநித்திரையின் ஆவி, அசதியின் ஆவி,
எதிர்மறையான ஆவி, குடியின் ஆவி வெளியே போ. ஒரு நிமிஷம் சொல்றேன். எந்த சூழ்நிலையிலும் ஐயா, அது பொருளாதார சம்பந்தமா காரியமோ, சரீரத்துக்கு அடுத்த காரியமோ, வீட்டு காரியமோ, உங்க பிசினஸ் காரியமோ, ஊழியக்கு அடுத்த காரியமோ, எந்த காரியமா இருக்கட்டும், உங்க மைண்ட்ல ஒரு நாள் நீங்க பின்னடைய கூடாது. யூத ராஜ சிங்கம் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் கர்ஜிப்பார். ஒரு அக்னிய கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகத்தை கேளுங்க. The prosperity anointing கேளுங்க. Hallelujah. Ribala hola bagadala bagadala ba. Babalaba. ஒரு தெய்வீக சுகத்தை கேளுங்க. ஒரு டிவைன் ஹீலிங் கேளுங்க. ஆமென். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபமான வாழ்க்கையை கேளுங்க. தரித்திரத்தின் ஆவியை துரத்துகிறேன், பலவீனத்தின் ஆவியை துரத்துகிறேன், சக்கர வியாதியை துரத்துகிறேன், எல்லா ஹைப்பர் டென்ஷனை துரத்துகிறேன். தரித்திரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. ஜீசஸ் 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 ஜீசஸ். தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன். உதாசீனம் பண்ண மாட்டேன். சரிக்கு சரி கட்ட மாட்டேன். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். 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 என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். என் மீட்பர் பார்த்துக் கொள்வார். ஆமென். யாத்திராகம புத்தகத்திலே வழிமறித்த அமலேக்கியன ஆண்டவர் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே வந்தார். உன் மேல ஒரு கண்ணு வச்சிருப்பார். உங்க மேல தம்பி, உன் மேல கண்ணு வச்சிருப்பா. அம்மா, உங்க மேல ஒரு கண்ணு வச்சிருக்காரு. ஆமென், ஆமென், ஆமென். சோர்ந்து போகாதீங்க. இனி என் உடல் நலம் இப்படி இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்? என் பிள்ளைக்கு என்ன செய்வேன்? என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்வேன்? சாத்தான் அப்படிதான் கொண்டு வந்த உடனே அப்படி முடக்கி வைக்க பார்ப்பான். ஆமென். பலத்தின் மேலே மாபலனே, புது பலன் நான் பெற்றிட. பலத்தின் மேலே மாபலனே, புது பலன் நாம் பெற்றிட. எல்லாரும் வாய் திறந்து பாடி கர்த்தரை மைப்படுத்துவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன் மாறி மேல் பின் மாறி மடையே, உன்னதத்திலிருந்து வந்திறங்குதே. மாறி மேல் பின் மாறி மழையே, உன்னதத்திலிருந்து வந்திறங்குதே. உன் மாறி மேல் பின் மாறி மழையே, உன்னதத்திலிருந்து வந்திறங்குதே. உன் மாறி மேல் பின் மாறி மழையே, உன்னதத்திலிருந்து வந்திறங்குதே. ஒரு முறை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் 1ஆம் நூற்றாண்டில் ஊற்றப்பட்டு விட்டது. ஒரு முறை ஊற்றப்பட்டு விட்டது. 2வது முறை ஊற்றப்பட போகிறது. உலகமெங்கிலும் ஒரு பின்மாறி ஊற்றப்பட போகிறது. ஏற்கனவே நீ அபிஷேகம் பெற்றவள். ஆமென்.
இரண்டாவது முறை ஒரு அக்கினி உன் மேல விழ போகிறது. நரம்பு, எலும்பு, தசை, ஆமென், சிந்தையில் கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. Fire of the Lord. தூரத்துல யூடியூப்ல என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற தேவப்பிள்ளையே, உனக்குள்ள ஒரு அக்கினி விழுகிறது. உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க, நீங்க முயற்சி பண்ணி வாய்க்காமல் போன காரியங்கள் இருக்கக்கூடும். நீங்க ஜெபித்து இதுவரைக்கும் கிடைக்காமல் போன காரியம் இருக்கக்கூடும். அல்லது நீங்க கஷ்டப்பட்டு உழைத்ததுக்கு ஏற்ற ஊதியங்கள் வராமல் இருக்கக்கூடும். நீங்க விரும்பினது வராமல் இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு வந்து சேரும். ஆமென், ஆமென். பாலாபா காலா பாலா பாலாபா. ஓ, நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, நல் விசுவாசம் பெற்றிட. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, நல் விசுவாசம் பெற்றிட. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் இன்றும் காணுவோம். ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் இன்று காணுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன் மாறி மேல் பின் மாறி மழையே, உன்னதத்தில் இருந்து வந்திறங்குதே. முன் மாறி மேல் பின் மாறி மழையே, வந்திறங்குதே. முன் மாறி மேல் பின் மாறி மழையே என்று வந்திறங்குதே. முன் மாறி மேல் பின் மாறி மழையே. எல்லா நரம்பு எலும்புகளுக்குள்ளே அக்கினி இறங்கட்டப்பா. ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி, shall we all lift up your name, lift up your voice, hallelujah, lift up his name. இயேசு என்ற நாமத்தை உயர்த்துங்க. ஆமென். உங்களை அற்பமா நினைத்தது போதும், உங்களை அற்பமா நினைத்தது போதும். ஆமென். அற்பமா எண்ணப்பட்ட மரியாளை உன்னதமான ஆண்டவருடைய தாயாய் மாற்றினார். ஆமென். அற்பமா எண்ணப்பட்ட அன்னாளை ஆமென் தீர்க்கதரிசிக்கு தாயாய் மாற்றினார். அற்பமா எண்ணப்பட்ட மொர்தெகாயை கர்த்தர் ராஜாவின் அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அற்பமா எண்ணப்பட்ட உன்னை என்னையோ என் ஆண்டவர் தமிழகத்திலே உயர்த்துவார். நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. ஆமென். நன்றி ராஜாப்பா, ராஜா, ராஜா, நன்றி ராஜாப்பா, நன்றி ராஜா. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கேயோ அங்கதானப்பா விடுதலை. இது மூன்று இங்க இருக்கு. அதனால எங்களுக்குள்ள விடுதலை, எங்கள் பிள்ளைகளுக்குள்ள விடுதலை, எங்க குடும்பத்தில விடுதலை, எங்கள் சபைகளில விடுதலை, தமிழ்நாட்டுக்கு விடுதலை. இந்தியாவுக்கே வருகிற ஆண்டு ஒரு விடுதலையின் ஆண்டு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா மக ஸ்தோத்திரம், அப்பா மக ஸ்தோத்திரம்.
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாவதாக. உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கு மகிமை உண்டாவதாக. தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த நதி போகும் இடமெல்லாம் செழிக்கும், மச்சங்கள் திரளாய் பெருகும், ஆரோக்கியப்பட்டு ஆரோக்கியப்படும். அபிஷேகத்தில் இதெல்லாம் இருக்குப்பா. அதில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம், விடுதலை அடைஞ்சிட்டோம். ஆமென். உமக்கு நன்றி. இந்த விசுவாசத்தோடு பரிசுத்தவான்கள் உமக்காக வாழ்ந்து அரிய பெரிய காரியங்களை செய்தது போல நாங்கள் உமக்காக செய்வோம். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.